மச்சான். எங்கள் அண்ணன் வீட்டை காலி பண்ணுறாருடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரியா? ஆமாம் ஆமாடா. நீ எத்தனை பேர் வேணாலும் கூட்டு வா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டில்லாம் இருக்காதுடா, கட்டிலெலாம் இருக்காது, கட்டில் கழட்டு அதெல்லாம் இருக்காது. ஃப்ரிட்ஜ் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, இருக்காது இருக்காது. அடுப்படி இப்போ பாத்திர சட்டே இருக்காதுடா, பாத்திர சட்டே இருக்காது. ஃபேனு தான் இருக்காதுடா, ஏசி இருக்கும், ஏசி ரெண்டு மூணு ஏசி இருக்கும். ஆமாம் ஆமாம். கிச்சன்லாம் இருக்காதுடா, கிச்சன்லாம் இருக்காது. ஒரே ஒரு பெரிய ஹாலு. இந்த ஒரு ஹாலில் இருந்து இந்த ஹாலுக்கு எங்கள் அண்ணன் வீட்டை மாற்றணும், அவ்வளோதான். ஆமாம். என்ன இருக்கும், ஒரு பெரிய டேபிள் இருக்கும், உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்தா மேலே டேபிள் மேலே வைக்கிற ஒரு 4-5 ஏப்பர் சீட்டு பத்திரம் அந்த மாதிரி இருக்கும்டா. ஆ அதிகபட்சம் எங்கள் அண்ணன் வேலை செய்கிறாருல, கிழிச்சு தள்ளிடுவார் இதெல்லாம். அந்த ஃபைல் எல்லாமே ஒரு 4-5 பீரோ இருக்கும், அவ்வளோதான். ஆமாம் மச்சான். அதிகபட்சம் ஒரு 10 பீரோ, ஒரு 2 டேபிள், உட்கார்றதுக்கு ஒரு 10 சேரு, அவ்வளோதான் மச்சான். வீட்டை காலி பண்ணும். அப்புறம் ஏசி. இதை இங்கேருந்து மாற்றி பக்கத்து பில்டிங் தான், ட்ராவலே கிடையாது மச்சான். சென்னை இப்படி பக்கத்து ஏரியாக்கெல்லாம் கிடையாது, பக்கத்து தெரு கூட கிடையாதுடா, பக்கத்து பில்டிங்டா. என்ன பக்கத்து பில்டிங்கு? அதில் அப்படியே காலி பண்ணி 10வது ஃப்ளோர், லிஃப்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணி நேரம் கூட்டுவா? சம்பளமா எவ்வளோடா வேணும்? அப்படி இப்படின்னு தலைக்கு 2000 ரூபாயா? பூ பிச்சைக்கார பயல, பிச்சைக்கார பயல. எங்கள் அண்ணன் யாருடா? எங்கள் அண்ணன் யாரு? வீட்டை காலி பண்ணும் வாடான்ற 5 கோடிடா, 5 கோடி. இதை இப்படியே இங்கேருந்து மாத்துறதுக்கு 5 கோடிடா. வெண்ண பிச்சைக்கார பையன் 2000 கேட்குற மாதிரி. எங்கள் அண்ணன் அப்படி நினச்சிட்டியாடா? எங்கள் அண்ணன் அப்படி நினச்சிட்டியா? உடனே வா. எந்த இடத்துல வீடா? அந்த அந்த சென்னை தலைமைச் செயலகம் இருக்குல்லடா, அதுலேருந்து அப்படியே நேராக அப்படி உள்ளே வந்துடுறா. நாமக்கல் மாளிகை இருக்குல்ல, அங்கே இல்லைடா, நீ வேற ஏதாவது சொல்லாத. அதுலேருந்து அப்படியே வா. உனக்கு புரியாது, நீ அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணு, நான் கரெக்டாக சொல்கிறேன். சரியா? ஆமாம், வீட்டை காலி பண்ணோம். அடுப்படி சாமான் இருக்காது, மறுபடியும் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜு எது வாஷிங் மிஷின் எதுவும் இருக்காரா? இந்த பொருள் தான் இருக்கும். 5 கோடி, 5 கோடிடா, 5 கோடி. யார் வீட்டு காசா? அது எவன் வீட்டு காசா இருந்தால் உனக்கு என்னடா? மாற்றம் கேட்டலாம் இது வாடா, வா வந்து வா, காலி பண்ணிட்டு போ. என்னென்ன செய்தி இருக்கோ. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அலுவலகத்தை மாற்றுகிறார், பக்கத்து மாடி 10வது மாடிக்கு மாற்றுறாரு. அதுக்காக 5 கோடிக்கு டெண்டர் விடுத்தது தமிழ்நாடு அரசு. இங்கே 5 கோடி பிரச்சனை. நான் சொல்கிறேன் 5 கோடி வேற, இதே ஏதோ ஒரு 5 கோடி பிரச்சனை. 5 கோடி மாற்றம் கேட்டிங்களடா, மாற்றம். அப்புறம் இன்னைக்கு புழக்க போகிறது யார் அப்படின்னா, நம்ம ஏட்டுடி ஸ்குவாட் அப்படின்றதெல்லாம். அண்ணா நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை ரசித்து பார்த்த வரைக்கும் ஓகே, கொஞ்ச நாளாக நீங்கள் சேட்டையாக செஞ்சுக்கிருக்கீங்க. அரசியலுக்கு வந்துட்டால் நீங்களும் அப்பாற்பட்டவர்களா, விமர்சனத்துக்கு இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அடிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வீடு வீடாக போய் பார்த்தீங்களானே, இவி பில்லு பார்த்தீங்களா? இவி பில்லு வந்து யூனிட் அதிகமாக இருக்கனால பில்லு அதிகமாக இருக்கா? ஆனால் சோத்த திங்கிறியாண்ணா? இல்லைண்ணா அப்படி கேட்க தோணுது. அப்படிலாம் இல்லை, பெரிய இது மாதிரிலாம் நீங்கள் டெக்னீஷியன்லாம் பேசலாம். ஏசியை பிரித்து மேய்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கலாம், செல்ஃபோனை பிரித்து மேய்கிற மாதிரி திறமை இருக்கலாம், கூரையை பிரித்து மேய்ஞ்சி இது பண்ணுறதுலாம் உனக்கு இருக்கலாம். ஆனால் வந்து இதெல்லாம் அப்படி இல்லை. நான் வேணா ஆதாரத்தை காட்டவா? பூட்டி இருந்த வீட்டுக்கு 5000 ரூபா பில்லு வந்ததை காட்டவா? மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்க, சேனில் மூடிடுறியா? அப்படிலாம் பேசக்கூடாது. அது தாவேக்காவோட ஒன்றிய செயலாளர் எங்கள் ஏரியாக்காரரு 5000 ரூபா வாடகை கட்டிக்கிட்டு இருந்தார், 5000 ரூபா ஈபி கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ 30,000 ரூபா. என்ன சார், ஏன் சார்னு போய் கேட்டேன். சார் 200 யூனிட்டை குறைச்சிட்டாங்க சார். அது உண்மைதான். ஆனால் 200 யூனிட்டுக்கு மேலே போகிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 40 பைசாவை ஏற்றிருக்காங்க சார்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். பில்லு வேணா காட்டவா? பில்லு காட்டவா? அப்படியே என் வீட்டுக்கு வரேன், நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். அதாவது போன மாதம் எத்தனை யூனிட் ஓடிச்சோ, மே மாதம் தேர்தல் நடந்து, அதாவது ஏப்ரல் மாதம், நமக்கு ஏப்ரல் மார்ச்லேயே வெயில் பொழக்கும். ஏப்ரல் மாதம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே தெரியும் வெயில் எவ்வளோ பொலன்னு பொழந்துச்சுன்னு. அதுலேயும் நான்லாம் சேலத்தில் செத்தேன். அப்படி இருந்த காலத்தில் கூட என் வீட்டில் நான் கட்டின கரண்ட்டு பில்லோட எண்ணிக்கை வெறும் 750 ரூபாலேருந்து 1000 ரூபா அவ்வளோதான் வந்துச்சு. அப்புறம் தெரிஞ்ச வீடெலாம் பார்த்தா ஒரு 1500 ரூபா அவ்வளோதான் வந்துச்சு. வச்சாங்க இன்றைக்கி 2600. எவன் வீட்டு காசு? எனக்கு என்ன மரத்துலையா காய்க்குது? எல்லோரும் தான் உழைக்கிறோம். என்னடா யூனிட்டுன்னு போய் பார்த்தா அதே யூனிட்டு. சரிங்க, ஈபியில் போயிட்டு என்னங்க எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு ரீடிங்கை கொடுங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு அங்கே அலட்சியமான பதில். இப்படி தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் மின்வாரித்துறை அதிகாரி சொல்கிறாரு 2.5 லட்சமா 3.4 லட்சம் பேருக்கு தவறாக போயிருக்கு, ஆய்வு பண்ணுறோன்னு. இன்னொரு பக்கம் அமைச்சர் அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுங்கிறாரு. இந்த அமைச்சரோட ஒரு வாயாக தான் ஏற்றுடி இன்னைக்கு வந்து விளக்க வீடியோன்ற பேரில் ஏதாவது ஒரு 4 பில்லை மேய்ஞ்சிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல.
அண்ணன் நீ 4 பில் எடுத்துகிட்டு வந்தால் நான் 40 பில் எடுத்துகிட்டு வருவேன், நீ 40 பில் எடுத்துகிட்டு வந்தால் நான் 400 பில் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க, ஒழுக்கமாக ஆதாரத்தோடு நீங்கள் போய் பேசுங்க. ஏன்னா இந்த இபியிலேயே 200 யூனிட் விஜய் அவர்களா வந்து குறைச்சிட்டாரு யூனிட்டு அப்படின்னு உடனே ஒரு அக்கா ஐ ஐ ஐ 200 யூனிட் குறைச்சிட்டார் 200 யூனிட் குறைச்சிட்டாருன்னு ஆடின அக்கா அதே மாடிக்கு வந்து உணர்ந்து சுய விமர்சனத்தோட நான் தான் அந்த வீடியோ முதல்ல அப்லோட் பண்ணேன். இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தினர் இந்த இபியை கட்ட முடியல, செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டாங்க. ஆதரவாக போட்டால் அவங்கள வந்து சிங்கப்பெண், அதுவே ஆதங்கத்தை சொன்னால் ஐட்டம். இதுதான் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த அக்கா போட்ட வீடியோக்கு கீழே விஜய் டிபி வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன வார்த்தையில் வசப்பாடி இருக்காங்கன்னு நீங்களே போய் பாருங்கள். நான்லாம் காட்டலை, நானும் விரும்பலை, நீங்களே போய் பாருங்கள். அந்த அக்கா ஆதங்கத்தை தான் தெரிவித்தாங்க. எங்கேயுமே ஒருமையில் அதிகாரிகளையோ இல்லை அமைச்சர்களையோ இல்லை அரசியல்வாதிகளையோ யாரையும் எதுவும் சொல்லலை. அவங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நடுத்தர வர்க்கத்தினர் கட்ட முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட ஆதங்கத்தை ஒரு வீடியோவில் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு அந்த அக்காவுக்கு கிடைச்ச பெயர் பட்டத்தை அந்த கமெண்டில் போய் பாருங்கள். ரூட்டு மாஃபியா செஞ்சு வச்சுருக்கிற வேலையை போய் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா மைக் செட் ஸ்ரீராம். நான் வந்து இவரை புழக்க போகிறதில்ல, ஏன்னா மைக் செட் ஸ்ரீராமை அந்த கடைசி ரொம்ப நாள் கழித்து செட்டையர் வீடியோ போட்டார். கண்டென்ட் வைஸ் பார்த்தா அது ரொம்ப பழைய கண்டென்ட் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீஒர்க் பண்ணியிருக்காரு. பழைய சட்டமன்ற வீடியோவை தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணார். இப்போ நடந்த சட்டமன்ற வீடியோவை அவர் போடவே இல்லை. ஏன்னா இப்போ நடந்த சட்டமன்ற வீடியோவில் விஜய் பேசவே இல்லை, அதுதான் கொடுமை. அதுதான் பேசியிருக்காரு. அதில் விஜய்யும் ஒரு லைட்டான ட்ரோலு, திமுகவையும் ஒரு ட்ரோலு, நாம் தமிழரையும் ஒரு ட்ரோலு, இப்படி அடிச்சிருக்காரு. இதில் என்னென்னா விஜயை ட்ரோல் பண்ணுற அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திமுக ஆதரவாளர்கள் எடுத்து போட்டுட்ருக்காங்க. எதிர்கட்சியை ட்ரோல் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த தாவேக்காக்காரவங்க எடுத்து ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருமே போட்டு மைக் செட் ஸ்ரீராம கடிகடின்னு கடிக்கிறாங்க. நீ எல்லாம் அண்ணா அன்னைக்கு அப்படி பேசுனேன், இன்னைக்கு இப்படி பேசுனேன், அண்ணா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன்னு. அவங்க ஒரு செட்டையராக ஒரு கருத்து சுதந்திரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கா, அது வேற. அதுலேயும் ஜூலியெல்லாம் பற்றி பேசினதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகமாக தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். அது ஒரு போராட்ட களம், அது வேற. ஆனால் எப்பவும் போராட்ட களத்தை நாங்கள் ட்ரோல் பண்ணுறதுல வந்து எப்படி பண்ணுவோன்னா ஒரு காரணத்தோட, ஒரு மொக்க போராட்டமாக இருந்துச்சுன்னா, தேவையற்ற போராட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு அவசியமான ஒரு போராட்டத்தை அவர் ட்ரோல் பண்ணியிருந்தார். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு முகம் சுடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு செட்டையர் வடிவத்தில் இப்போ எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அந்த பையனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, இவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, எல்லாரும் பண்ணலாம். அது 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 கருத்து சுதந்திரத்துக்குள்ள தான் வருது. ஆனால் நாம் தமிழர் கட்சிகளில் இன்னமும் என்ன பண்ணிட்டேன்னு போட்டு அந்த பையனை கடிக்கிறத 2 நாளாக சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, வழக்கம் போல் நாம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வருவோம். சிஎம் சார் ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பெரிய குரல் வரப்போகுது. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் நேற்று ராத்திரி நடந்த ஒரு பையனை போட்டு எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்ற வீடியோ பாருங்கள். அப்படியே கன்னியாகுமரியில் ஒரு பையனை அடித்தே நேற்று கோஷ்டி மோதலில் கொண்டிருக்காங்க. நமக்கு அந்த விஷயம் ராஜ்மோகன் அண்ணன் பேசுனது தான் இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்குது. கோஷ்டினா பலர்பால், கோஷ்டினா பலர்பால், அதாவது 2 பேராவது இருக்கணும். குறைந்தபட்சம் கோஷ்டின்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோன்னா அந்த இடத்துல 2 பேராவது இருக்கணும். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், இங்கே 20 பேர் அடிக்கிறாங்க, செத்துடுறான். செத்ததுக்கு அப்புறமா அது கோஷ்டி பூசல்னு சொல்லி மறைக்கிறீங்க. அதான் ஆதன் டிட்சனியா சொன்னார், பேசாமல் இதுக்கு வந்து அந்த பையன் கோயம்புத்தூரே இல்லை, அந்த பையன் காலேஜ் பையனே இல்லை, ஏன் அவன் பையனே இல்லை, ஏன் அவன் இந்த கோயம்புத்தூர்னு ஒரு மாவட்டமே இல்லைன்னு எதையாவது உளறி போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராஜ்மோகன் அண்ணன் சொன்னது இருக்குது. ராஜ்மோகன் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பையன் ஏற்கனவே செத்துட்டான், அந்த குடும்பம் மனசளவில் உடஞ்சி போயிருக்கு. ராஜ்மோகன் அண்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படி இருக்குன்னா, அந்த பையனை மறுபடியும் சாவடிச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப வக்கர புத்தியோடு பேசியிருக்கார். கோஷ்டி பூசல் அவன் கஞ்சா அடித்ததுக்காக சொல்லியிருக்கான், இந்த மாதிரி 20 பேர் கஞ்சா அடிச்சிருக்காங்கன்னு. அவங்கள கைது பண்ண வக்கு இல்லை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை. கல்லூரி நிர்வாகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. டிசிப்ளின் கமிட்டியை போய் கேள்வி கேட்க அதிகாரம் இங்கே இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இதுதான் சட்ட ஒழுங்கு. இப்போ இந்த 3 இன்சிடெண்ட் பார்த்துருக்கீங்க.
இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் கணக்கு வச்சிங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் 3 இளைஞர்கள் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு 25, ஒருத்தருக்கு 19, இன்னொருத்தருக்கு 22. அட் அ டைமில் இதெல்லாமே நடந்திருக்கு. அடுத்து நேற்று நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பெண் காவலருக்கு கத்தி குத்து. உடனே எல்லாம் சொல்லிட்டான், இது வந்து குடும்ப சண்டை, மயிர் சண்டை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இறந்தது காவலர். கடந்த கால ஆட்சியில் குடும்ப சண்டையில் மாமியார் ஒரு குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து. உடனே இங்கேருந்து அறிக்கை எழுதுறாரு, குழந்தைகளுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கிட்டு இருக்கு, என்ன சிஎம் ஆக்கிடுங்க, நான் ஆக்கிட்டேன்னா அப்படின்னு அவர் பெருசாக வீரியமாக அந்த காலத்தில் எழுதினார் நம்ம விஜயண்ணன் தான். குடும்ப சண்டைக்கு இதுவும் குடும்ப சண்டை தான், இதுக்கு பொங்க மாட்டிங்களா, இதுக்கு பொங்க மாட்டிங்களா சார், இதுக்கு என்ன சார் இது அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. நேற்று சென்னையில் ஒரு பொண்ணை ஆட்டோவில் வச்சு கழுத்துறது போடுறோம், அதுவும் குடும்ப சண்டைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு கோஷ்டி பூசல், இப்போ இந்த பெண் காவலருக்கு அது வந்து குடும்ப சண்டை. என்னதான் மடம் மாற்றுவீங்க, எவ்வளோதான் மடை மாற்றுவீங்க? சிங்கப்பெண் எதுக்கு? பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பேர் தானே சிங்கப்பெண். பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பெண் காவலருக்கே இல்லையே. அது வீட்டுக்குள்ளே நடந்தால் கூட ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது பொது இடங்களில் ரோட்டில் நடந்திருக்கே, அப்படின்னா இது என்னன்ற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆனந்தன் அமைச்சர், குஷி ஆனந்தன் அமைச்சரோட வாசலில் சிவப்பு கலரில் ஒரு துணி கட்டியிருக்கு. அது என்ன துணின்னு ஒன்றும் தெரியல. ஒருவேளை அந்த டோரை தொடச்சவன் இப்படி மேலே மாட்டிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது க்ளீனிங் துணி அப்படின்னு வச்சிடறான். ஒருவேளை வழக்கமாக ஒரு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போவாப்புல, அங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கட்டியிருந்தாருன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். அது என்ன குறிப்பிட்ட ஒரு மாதத்தை தூக்கிட்டு வந்து அங்கே வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். மூட நம்பிக்கையோட முழு உச்சமமாக ஆகி இருக்கிற இந்த ஆட்சியை பார்க்கும்போது நமக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த துணி என்ன துணின்னு தெரியல, அது வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ணன் தான் விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசத்தை நான் சென்னையில், மற்ற மாநிலங்கள் இல்லைங்க, மற்ற மாவட்டங்கள் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை அப்படியே சென்னை அரசு மருத்துவமனையில் பார்த்தேன். என்னன்னா பேஷண்ட்டுக்கு முட்டை கொடுத்தாங்கல்ல, ஹேய் கேட்ச் இட், ஹேய் ஹார்ட் பேஷண்ட் இந்தா, சுகர் இந்தா, பிபி இந்தா, 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 அதுக்கு கொடுக்காமலே இருக்கலாமே, அது கொடுக்காமலே இருக்கலாமே. அரசு இந்த மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் தான் இயங்குது. இந்த மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் தான் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வருமானம் மூலியமாக தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சம்பளம் எப்படி போகுது? விஜயண்ணா சம்பளமா? இல்லை, மக்களுடைய வரிப்பணம். அப்போ மக்களுக்கு ஏதாவது ஒன்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள மரியாதையாக ட்ரீட் பண்ணணும். அதை கூட ஒழுங்காக பண்ண தெரியலனா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்கன்னு தான் கேள்வி கேட்க தோணும். அந்த முட்டையை தூக்கி வீசின லட்சணம் இருக்குல்ல, அப்பா ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு கால் உடஞ்சிருந்துச்சு. கால் கட்டை வந்து ஒரு அட்டையில் போட்டிருந்தாங்க வட மாநிலங்களில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில். அதோட இந்த வீடியோ பார்க்கும்போது முட்டையை தூக்கி போட்டு போகிறானுங்க. அந்த ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணணும் சார். அருண்ராஜ் சார், உங்கள் துறை தானே, சஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போங்க, எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி இது வந்து எங்கேயுமே இருக்காது. நீங்கள் சென்னைக்குள்ளே மட்டும் எத்தனை ஹாஸ்பிட்டல்னு கணக்கு போடுவோமா? சும்மா தோராயமாக போடுவோம். தண்டையார்பேட்டையில் ஒரு கால்டர் ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஆர்எஸ்ஆர்எம் ஸ்டான்லி, அப்படியே வந்தீங்கன்னா ஜிஹெச் இப்போ விரிவுபடுத்தியிருக்காங்க, இருந்தாலும் ஒன்றாவே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் பேக் சைடு போனீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அப்படியே பேக் சைடு போனால் கோஷா, அப்படியே எக்மோருக்கு வந்தால் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்படியே கேஎம்சி, அப்படியே நீங்கள் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல், இப்போ கிண்டியில் அதிநவீன பெரிய ஹாஸ்பிட்டல், இங்கே ஓமந்தூரார் ஒன்று மல்டி ஸ்பெஷாலிட்டி பின்னாடி ஒன்று கட்டியிருக்காங்க 10. இப்படி சும்மா வேணாலே இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே 10 வருது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அரசு மருத்துவமனைகளை இன்றைக்கி கட்டி திறந்துருக்கிறது ஆண்ட கட்சிகள் தான். ஆனால் இதை கட்டி கூட ஒழுங்காக கூட பாதுகாக்க முடியாமல் தரங்கட்டு போய் விட்டுறாதீங்க. நோயாளிகள் ஒன்றும் உங்கள் வீட்டு அடிமைகள் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்க கிடையாது, உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற நாயெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் உங்களை தேர்வு செஞ்ச உங்களோட எஜமானர்கள். அதனால் அவங்கள மரியாதையோடு ட்ரீட் பண்ணுங்கள். அரசு அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அறிவுரை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.